ஹாய். ஒரு 2 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணி பக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாதம் பக்கம் வந்துருச்சு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஹெவியான ஒர்க்கு, அந்த பர்சனல் ஒர்க் வேறு, நம்ம அலைச்சல் ஒர்க்காக வேறையா, அதனால் அங்கே எங்கேயும் ட்ராவல் பண்ணி அதாவது லோக்கல்லே, நான் வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணலைங்க. சரி, ஏதாவது சின்ன சின்ன வீடியோவாவது எடுத்து போடலாம் அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கும் கூட டைம் இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பைக் நம்ம ரீஸ்டோர் பண்ணோம். அது கூட நான் போய் பார்க்கலைங்க. மெக்கானிக் எல்லா வேலையும் முடித்த பிறகு தான் என்னை கூப்பிட்டாரு. உங்கள் வண்டி ஒர்க்கு முடிஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் போய் அந்த பைக் எடுத்தேன் நான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க, ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே நம்ம வீக்லி 2 வீடியோஸ் நம்ம எப்பயுமே ரெகுலராக போடுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது ரொம்ப நாள் அந்த மாதிரி திடீர்னு சரி பைக் வேறு ரிஸ்டோர் பண்ணியிருந்தோம்ல, நம்ம வேறு எங்கேயா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்று ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு கிளம்புனேங்க வீட்டில் இருந்து. 4 மணிக்கு கிளம்புனவுடனே நைட்டு தூங்கலை. அது இல்லாமல் நைட்டு நான் தூக்கமே இல்லை. எனக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் நைட்டு குளிச்சுட்டு சரி தூக்கம் இல்லை அவ்வளோவா, சரி 1 ஹவராவது தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கும் வழி இல்லை. அதனால் சரி ரைட்டு அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு கிளம்புனவுடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தூக்கம் இல்லாமல் வந்ததுக்கு அதிகமாக இங்கே நல்ல சம்மர், நல்ல ஹாட்டு. அதாவது சேலத்துலேருந்து திண்டுக்கல், கரூர், திண்டுக்கல்லேருந்து திண்டுக்கல் வரைக்குமே ஒன்றும் தெரியல. அதுக்கு மேலே மதுரை பக்கம் வரப்போ தான் ரொம்ப போட்டு எடுத்துருச்சு வெயில். அப்புறமேட்டு அந்த டயர்டு வேறு. அந்த டயர்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் தேவிப்பட்டினம்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது பக்கத்தில். அந்த இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. அந்த ஊரில் போய் நான் நைட்டு தங்கிட்டு, ஏன்னா நான் இங்கே வரப்பே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:30 பக்கம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் வண்டி ஓட்ட முடியாது. அதனால் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தேவிப்பட்டினத்துலேயே ஒரு லாட்ஜ் இருந்தது, அங்கே ரூம் போட்டு நான் தங்கிட்டு அப்புறம் நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மார்னிங் நான் அப்புறமேட்டு ஒரு 7 o'clock பக்கமாக எழுந்திரிச்சு கிளம்பி இன்றைக்கி வந்து இது வந்து 2வது நாள். சரி நம்ம பேசிகிட்டே இருக்க வேணாம், நம்ம ரிஸ்டோர் பண்ண பைக்கு நம்ம காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கலாம். இதுதாங்க நம்ம புதுசாக ரிஸ்டோர் பண்ண பைக், Yamaha RXG. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 135cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ ஃபோர்க் லெக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் அப்படியே வந்து கம்பெனியில் கொடுத்தது தான். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு மர்க்காட் மட்டும் நான் மாற்றலை. இது பைக்கோட வந்த இது தாங்க, அது பைக்கோட வந்தது. நான் எதுவும் சரி அது க்ரோம் போகலான்னு நினச்சேன், ஆனால் அந்த க்ரோம் ஃபினிஷே சூப்பராக இருந்தனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். மித்தபடி ஃபோக்ஸ் மாற்றிருக்கேன், ஃப்ரண்ட் ஹப்பு மாற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் கிடைக்குது, ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை, ஆஃப்டர் மார்க்கெட் கிடைக்குது. மற்றபடி டயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்எஃப்பில் மோட்டோ டி 2.75 சொல்லுவாங்க எம்ஆர்எஃப் டயர். பேக் டயரும் பார்த்தீங்கன்னாக்கா இது பேக் டயர் வந்தீங்கன்னா அது நம்ம எஸ்டி ஜாவாக்கு வர டயர் 3.4க்கு 16. இந்த ரியர் சாக்கப்சர் கூட ஸ்டாக்கில் வந்தது தான், நான் எதுவுமே மாற்ற கிடையாது. கேரியர் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன். Yamaha ஒரிஜினல் கேரியர்னாங்க, அதாவது அதுவும் பாக்ஸில் தான் வந்தது, அதனால் அதை அப்படியே வாங்கி போட்டாச்சு. நம்பர் பிளேட் மட்டும் நான் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். 96 கொடுத்து 97 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க இந்த பைக்கை. என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா இதுக்கு வந்து கிளச் கம்ப்ளைண்ட் அண்டு மேக்னெட் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதை கரெக்டான மெக்கானிக் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த வண்டியோட ஒரு சூப்பர் பைக்கு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா நான் ஓட்டிகிட்டு வந்த ஒரு ஃபீல்டில் சொல்லிட்டுருக்கேன் நான். அதே கிளச்சும் மேக்னெட்டை வச்சு எனக்கு வந்து இன்ஜினை ரீபில்ட் பண்ணக்குள்ளே அவங்களே கொஞ்சம் சின்ன ஆல்டர்னேட் மட்டும் ஸ்பேரை மாற்றலை. ஸோ அதுலேயே சின்ன ஆல்டர்னேட் மட்டும் பண்ணி கொடுத்து பக்காவாக ரைடிங்க்கு பக்காவாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க.
இந்த வண்டியோட ஆர்பிஎம் மீட்டர், சாரி இந்த வண்டியோட மீட்டர் கிடையாது இது வந்து RXZக்கு வர மீட்டர், அந்த பைலட் பாக்ஸ். நான் வந்து சரி ஆர்பிஎம் வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணேங்க. சரி இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வச்ச வரைக்கும் வண்டி சூப்பராக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் பைக் ஓட்டுற ஃபீல் தான் எனக்கு. மற்றபடி இந்த வண்டியோட பவரு, கியர் அப்படியே சும்மா துள்ளி குதிச்சுட்டு ஓடுது, வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு ரைடு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் சைலன்சர் மட்டும் மாற்றிருக்காங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டு எக்ஸாட்டு. இது வந்து மைசூரில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ இன்பில்டு சாம்பர்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சவுண்டும் நல்லா சூப்பராக தாங்க இருக்குது. லாங்கில் ஓட்டுறப்ப அப்படி ஒரு சூப்பர் பைக்கு ஓட்டுற மாதிரி ஒரு சவுண்டு நல்லா இருந்தது. அது நீங்கள் வேணால் ஒரு டைம் கேட்டு பாருங்கள். ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன் இப்போ வரைக்குமே. சரி, மறுபடியும் எனக்கு நான் இப்போ ஒரு நியூ பைக் புக் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் மந்த் லடாக் போகிற பிளான் இருக்குது. கண்டிப்பாக இந்த பைக்கில் தான் போகிற மாதிரி ஒரு இப்போ வருது ஐடியா. பட்டு என்னோடய நியூ பைக்கும் வந்துருச்சு, ஷோரூமுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அதை மாற்றவும் முடியாது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் இயர் பக்கமாக தான் பிளான் பண்ணணும் இந்த பைக்கில். மித்தபடி எல்லாமே பக்காவாக ரிஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம மெக்கானிக்கு. இந்த பைக்கோட ஒரிஜினல் கலர் பார்த்திங்கன்னா மெரூன் கலருங்க. நான் வந்து சரி மெரூன் கலரே வேண்டாம், நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஃபேவரான நமக்கு பிடிச்ச கலர் மாற்றலாமேன்னு சொல்லிட்டு சில்வர் கிரேன்னு சொல்லிட்டு ஒரு கலர். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல், அதனால் சரி இந்த கலரே வாங்கி கொடுத்து பெயிண்ட் பண்ணிட்டேன். சரிங்க, இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு டே ரைடு சேலம் டு தனுஷ்கோடி வந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சீலநாயக்கம்பட்டி. ஸோ நம்ம ரைட் சைடில் ஒரே ரூட் தான் ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி போகும். நம்ம இப்போ கன்னியாகுமரி போகல, தனுஷ்கோடி போகலான்னு சொல்லிட்டுங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் சரி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளங்க, எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை. அப்படியே போனாலும் நான் வ்ளாக் போகிற அளவுக்கு எங்கேயுமே போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம். அதனால் நானும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் நடுவில் அப்படி கொஞ்சம் அப்படியே வேறு எங்கேயாவது சின்ன சின்ன வீடியோவாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட்டு அதுவும் போட முடியல. சரி, ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் எங்கேயும் சுற்ற முடியாத சூழ்நிலை, எங்கேயும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல என்னால். ஸோ அதனாலேயே நான் எங்கேயும் போகலைங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் இந்த வாரத்தை தான், இந்த வீக்கில் தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அப்படியே சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகலாம். ஏன்னா பைக்கு ரிஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான பைக்கு. அந்த எடுத்துகிட்டு எங்கேயாவது நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. அதனால தான் இப்போ நான் எங்கே போகிறேன்னா தனுஷ்கோடி போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னாக்கா பைக் வேறு நான் ரிஸ்டோரேஷன் ஒர்க் வேறு போயிட்டு இருந்தது. ஸோ அதையாவது ஒரு வீடியோவாவது பண்ணலாம், அது ஒரு வீடியோவாவது போடலாம். ஏன்னா சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தாக்கா நான் அங்கே கேரேஜில் கூட என்னால் போய் உட்கார முடியாத சூழ்நிலை, அப்படி ஒரு சிக்கல் எனக்கு. அதனால் சரி அண்ணா நீங்கள் பண்ணுங்கள், நான் வேறு எதுவும் இது நினச்சிக்காதீங்க, நான் எல்லாம் பர்சனல் ஒர்க்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் எல்லாம் ஒர்க்கை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வெளிச்சத்தோட இது பாருங்களேன், பவர் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம நார்மல் பைக்கோட நார்மல் வெளிச்சம், நம்ம வண்டியில் வர வெளிச்சம் இதுதான்.
இந்த லைட்டிங் தான் இருக்குது. அவ்வளோவா ரோடு தெரியாது, சுமாராக தெரியும். அப்படியே அந்த எல்இடி போட்டோடனே பாருங்கள், சும்மா கிளிக்கும். எனக்கு ஒரு காரில் போகிற மாதிரி ஃபீல் தான் இருக்குது. கரூர் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க சேலத்துலேருந்து. இங்கே எங்கேயாவது ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாங்க. ஏன்னாக்கா நல்லா அந்த காற்று, நல்லா அந்த வைசர் ஓப்பன் பண்ணிட்டு பேசிகிட்டே வந்தேன் பாருங்கள், நல்லா சளி பிடிச்சிருச்சு. அதனால் சரி இங்கே ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் வந்தாச்சுங்க. நான் எங்கேயுமே நிறுத்தலை. நம்ம கரூர்லேருந்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னாவே ஒரு 75 கிலோமீட்டர் வந்தது. நடுவில் நான் எங்கேயும் நிறுத்தலை. ஸோ இங்கே எங்கேயாவது நிறுத்தி ஒரு டீ பிரேக் எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். சின்னதாக ஒரு டாப் ஸ்பீடு. ஸோ 120 வரைக்கும் போனேன். ஸோ இன்னும் போகலாம், பட்டு ரோடு கட் ஆகுது, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் 120 போனாலும் போகிற மாதிரியே தெரியல. அப்படியே எனக்கு ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரியே தான் இருக்குது 120 போனாலும். வண்டி அள்ளுது, வேற மாதிரி வேற மாதிரி. இங்கேருந்து ரைட்டில் போனால் கொடைக்கானல் ரூட் வந்துடும். இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன். கொடைக்கானல் போனேன், பூம்பாறை போயிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பக்கம் வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது மதுரைக்கு. இது வந்து ஹைவே, கன்னியாகுமரி ஹைவே இது. ஸோ நம்ம லெஃப்டில் கட் பண்ணி மதுரை ரூட்டில் போகணும். கரெக்டாக மணி ஒரு 7:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வர அவசரத்தில் வாட்சே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ டைம் என்னன்னு கூட தெரியல, மொபைலில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு
தூத்துக்குடி ரூட் வழியாக நம்ம ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 கிலோமீட்டர் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு. எப்படியும் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் நாளைக்கு தான் நம்ம தனுஷ்கோடி போகலான்னு போயிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் நம்ம தனுஷ்கோடி போக போகிறோம்.